வானத்துக்கு நேராக வேறெடுத்து, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று தன் பிதாவின் இடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறார். அங்கு நின்று கொண்டிருக்கிற நாம் அதை கேட்ட பொழுதிலே நம்மை சுற்றி பார்க்கிறோம். இவர் யாரை குறித்தெல்லாம் சொல்லுகிறார்? இவர் யாரையெல்லாம் மனதில் நினைத்துக் கொண்டு தன் பிதாவின் இடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறார்? ஒருவேளை நேற்றிரவு கெத்செமனே தோட்டத்திலே தன் சீடர்களிடம் சிறிது நேரமாவது ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லியும் ஜெபிக்காமல் தூங்கிக் கொண்டிருந்தார்களே, ஒருவேளை அவர்களை குறித்து இவர் பிதாவினிடத்தில் வேண்டிக் கொள்கிறாரோ? அல்லது கெத்செமனே தோட்டத்திலே வந்து தன்னை முத்தம் செய்து வெறும் சுயநலத்திற்காய் வெறும் 30 வெள்ளி காசுக்காய் தன்னை காட்டிக் கொடுத்த அந்த யூதாஸ் காரியத்துக்காக அவர் தேவனிடத்தில் வேண்டிக் கொள்கிறாரோ? அல்லது பிரதான ஆசாரியரின் வேலையாட்கள் அவரை பிடிக்க கெத்செமனே தோட்டத்திற்கு வந்தபோது சிதறி ஓடிய அந்த தன்னுடைய எல்லா சீஷர்களையும் குறித்து அவர் தேவனிடத்தில் வேண்டிக் கொள்கிறாரோ? அல்லது கெத்செமனே தோட்டத்திலிருந்து அவரை பிரதான ஆசாரியனாகிய காய்பரின் வீட்டுக்கு கொண்டு சென்றார்களே, அங்கு வைத்து பேதுரு அவரை மூன்று முறை மறுதளித்தானே, ஒருவேளை அவர் பேதுருவை குறித்து அங்கு சொல்லுகிறாரோ? அல்லது தன் மீது ஒரு குற்றமும் இல்லாதிருந்த பட்சத்திலே தன் மீது பல விதமான பொய் குற்றச்சாட்டுகளை சொல்லி, பல பொய் சாட்சிகளை சொல்லி தன்னை மரணத்துக்கு ஏதுவாக ஒப்புக் கொடுத்த அந்த காய்பையும் அவனுடைய ஆட்களையும் குறித்து அவர் அங்கு சொல்லுகிறாரோ? அல்லது அதன் பின் அவர் காய்பையின் வீட்டிலிருந்து அவரை பிலாத்தினிடத்திற்கு கொண்டு சென்றார்களே, அங்கு பிலாத்து அவரிடத்தில் ஒரு குற்றமும் காணாமல் இருந்தானே, இருந்த பொழுதும் அவன் தன்னை காத்துக்கொள்ளவும் தன்னை சார்ந்திருந்தவர்களை திருப்திப்படுத்தவும் குற்றமில்லாத அவருடைய இரத்தத்தை சிந்த அவன் மனதாக இருந்தானே, அவரை வாரினால் அடிப்பித்து பலவித கொடுமைகளுக்கெல்லாம் அவரை ஆளாக்கினானே, ஒருவேளை அவர் பிலாத்துவை குறித்து அவர் தேவனிடத்தில் வேண்டிக் கொள்கிறாரோ? அதன் பின் அவரை ஏரோதின் வீட்டிற்கு கொண்டு சென்றார்களே, அங்கு ஏரோது அவரிடத்தில் பல கேள்விகள் கேட்டும் அவரிடத்திலிருந்து ஒரு பதிலையும் பெறாத காரணத்தினால் ஏற்பட்ட விரக்தியினாலும் அவர் பிலாத்துவுக்கு நண்பனாக இருக்க வேண்டும் என்ற காரணத்தினாலும் தன் சுயலாபத்திற்காகவும் தனக்கு ஏற்பட்ட விரக்தியினாலும் அவரை இன்னும் பல கொடுமைகளுக்கு ஆளாக்கினானே, ஒருவேளை அவர் அந்த ஏரோதுவை குறித்து அங்கு பிதாவினிடத்தில் வேண்டிக் கொள்கிறாரோ? நன்மை செய்ய திராணி இருந்தும் நன்மை செய்யாமல் தீமைக்கு துணை சென்று மற்றவர்களோடு சேர்ந்து தன்னை சிலுவையில் அறைய ஒப்புக் கொடுத்த அந்த பொது ஜனங்களை குறித்து அவர் சொல்லுகிறாரோ? அல்லது தன்னை அடித்து காயப்படுத்தி துன்புறுத்தி தன்னை சிலுவையில் அறைந்த அந்த ரோம வீரர்களை குறித்து சொல்லுகிறாரோ? இவ்வளவு மரண வேதனையிலும் பேச முடியாத அந்த நிலைமையிலும் அவர் தனக்காக வேண்டிக் கொள்ளாமல் தன்னை துன்புறுத்திய இவர்களுக்காக அவர் வேண்டிக் கொள்கிறாரே, அவர் முகத்தை மீண்டும் நாம் ஒரு முறை பார்க்கிறோம். ஒருவேளை இங்கு நின்று கொண்டிருக்கிறார், எனக்காகத்தான் அவர் வேண்டிக் கொள்கிறாரோ? என் வாழ்க்கையில் என்றாவது நான் அந்த சீஷர்களைப் போல அவர் பேச்சை கேட்காமல் அவரை வஞ்சித்து அவரை தூஷித்து அவரை விட்டு விலகி சென்ற நாட்கள் உண்டோ?
அல்லது அந்த காய்பையை போல நான் குற்றம் இல்லாதவர்களின் மேலே பல குற்றச்சாட்டுகளை சொல்லி பொய் சாட்சிகளை சொல்லி அவர்களை குற்றத்திற்கு ஆளாக்கிய நாட்கள் என் வாழ்க்கையில் உண்டோ? அல்லது அந்த பிலாத்துவை போல நியாயம் இல்லை என்று தெரிந்திருந்தும் அநியாயமான காரியங்களுக்கு நான் துணை சென்ற நாட்கள் என் வாழ்க்கையில் உண்டோ? அல்லது அந்த ஏரோதுவை போல விரக்தியின் காரணமாகவும் சுய லாபத்திற்காகவும் தவறு செய்த நாட்கள் என் வாழ்க்கையில் உண்டோ? அல்லது அந்த பொது ஜனத்தை போல இந்த ரோம வீரர்களைப் போல நன்மை செய்ய திராணி இருந்தும் அதை செய்யாமல் தீமைக்கு துணை சென்ற நாட்கள் என் வாழ்க்கையில் உண்டோ? பேச வேண்டிய இடங்களில் பேசாமல் தீமைக்கு துணை சென்ற நாட்கள் என் வாழ்க்கையில் உண்டோ? அவர் முகத்தை மீண்டுமாய் நாம் நோக்கி பார்க்கிறோம். இவர் அந்த காற்றையும் கடலையும் அடங்க செய்த அந்த சர்வ வல்லமை படைத்த மனுஷகுமாரன் அல்லவா? இவர் அந்த லாசருவை உயிரோடு எழுப்பின அந்த தேவாதி தேவன் அல்லவா? தினந்தோறும் அவர் வீதிகளில் சுற்றி அடைந்து அவர் பல நன்மைகள் செய்ததை நாம் கண்டிருக்கிறோம் அல்லவா? இவர் செய்த எத்தனையோ விதமான அதிசயங்களையும் அற்புதங்களையும் நாம் கண்டிருக்கிறோம் அல்லவா? இவர் அந்த தேவாதி தேவனுடைய ஒரே பரான மனுஷகுமாரன் அல்லவா? ஒருவேளை இவர் கேட்டிருந்தால் 12 லேகியோனுக்கும் மேலான படைகளை தேவாதி தேவன் இவருக்காக அனுப்பி வைத்திருப்பார் அல்லவா? அதை செய்யாமல் இவர் இன்று யாருக்காக வேண்டுமான வேண்டிக் கொள்ளட்டும், ஆனால் எதற்காக அவர் இவ்வளவு வேதனையிலும் இவ்வளவு துக்கத்திலும் இவ்வளவு கஷ்டத்திலும் இவ்வளவு பாடிலும் தன்னை கொடுமை செய்த அந்த வீரர்களுக்காகவும் தன்னை சுற்றி இருந்தவர்களுக்காகவும் அவர் வேண்டிக் கொள்கிறார். நான் செய்த பல கொடுமையான பாவங்களுக்காக, நான் செய்த பல கொடுமையான அருவருப்பான காரியங்களுக்காக, அந்த காரியங்கள் நான் கொண்டு வந்த அந்த குற்ற உணர்வு என்னும் அந்த நிர்வாணத்தை என்னிடத்திலிருந்து எடுத்து போட, அந்த குற்ற உணர்வு என்னும் அந்த நிர்வாணத்தை என்னிடத்திலிருந்து எடுத்து போட்டு பரிசுத்தம் என்னும் ஆடையால் என்னை மூட, பரிசுத்தம் என்னும் ஆடையால் என்னை மூடி பிதாவுக்கும் எனக்கும் இடையில் இருக்கிற அந்த திரை கிளிய தான் வந்த அந்த காரியம் நிறைவேற அல்லவா தன் வலிகளை எல்லாம் தாங்கிக் கொண்டு அவர் இங்கு சிலுவையிலே தாங்கிக் கொண்டிருக்கிறார். ஒரு நிமிடம், just for 1 second, would I not realize this? நான் இதை பற்றி ஒரு நிமிடம் நான் இந்த யோசிக்க மாட்டேனா? இன்று பல பாவங்கள் செய்து அவரை விட்டு தூரமாய் அகன்று சென்ற ஒரு துரோகியாய் இருக்கிறேனே. அப்படிப்பட்ட எனக்காய் பரலோகத்தின் பரம பொருளாகிய தேவன் இந்த பூமியில் உள்ள இந்த நர லோகத்தில் உள்ள நரனாகி எனக்காய் இந்த பூமியிலே வந்து இங்கே எனக்காய் நான் செய்த பாவங்களுக்காய் அவர் செலுத்திக் கொண்டிருக்கும் இந்த சம்பளத்தை நான் பார்த்தும் இந்த அன்பின் ஆழத்தை கண்டும் நான் இன்னும் தொடர்ந்து நான் செய்கிற காரியங்களை செய்து கொண்டிருப்பேனோ? பரலோகத்தின் பரம பொருளாகிய தேவன் நரலோகத்தை சேர்ந்த நரனாகிய என்னிடம் காட்டிய இந்த ஆழமான அன்பின் ஆழத்தை நான் அறியாமல் போவேனோ? இன்று இவர் எனக்காய் காட்டிய இந்த அன்பின் ஆழத்தை நான் அறியாமல் போவேனோ? தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம்.
தொடர்ந்து இரண்டாவது வார்த்தையின் பகுதிக்காக நாம் கடந்து வருவோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலிருந்து அருளிய இரண்டாவது வார்த்தை லூக்கா எழுதிய சுவிசேஷம் 43வது வசனத்திலே இருக்கிறது. நான் 39 முதல் 43 வசனங்களை வாசிக்கிறேன். லூக்கா 23, 39 முதல் 43. அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக் கொள் என்று அவரை இகழ்ந்தான். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாயிருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறதில்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவரை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசி இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். தலைக்குனிந்து ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். கிருபையுள்ள தேவனே, உமது வேகத்துள்ள அதிசயங்களை காணும்படி எங்கள் கண்களை திறந்தது. ஆமென். வேதத்திலே சில எண்களுக்கு ஒரு முக்கியத்துவம் உண்டு. Some numbers have significance in the Bible. For example, 1 represents absolute singleness. தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். அதே மாதிரி நம்முடைய மனித வாழ்க்கையிலும் 2, number 2 has some significance. எதை எடுத்தாலும் 2 சாய்ஸ், எஸ் ஆர் நோ, நல்லது கெட்டது. டாக்டர் ஆஃபீஸ் போனால் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுக்குறாங்க, எஸ் ஆர் நோ. விசா அப்ளிகேஷன் எடுத்தாலும் எஸ் ஆர் நோ. அதே போல 2 சாய்ஸ் இருக்கிறது. வேதத்திலும் நமக்கு பல இடங்களிலே 2 சாய்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆதியாகமம் 2:9 ஏதேன் தோட்டத்திலே 2 சாய்ஸ் வைக்கப்பட்டது. ஒன்று ஜீவ விருட்சம், மற்றொன்று நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம். ட்ரீ ஆஃப் லைஃப், த ட்ரீ ஆஃப் நாலேஜ். உபாகமம் 28ஆம் அதிகாரத்திலே போனால் 2 சாய்ஸ். கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடு, கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காது. கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தால் ஆசீர்வாதங்கள் வரும், ஆசீர்வாதங்கள். கர்த்தருக்கு செவி கொடாமல் போனால் அதனால் வரும் சாபம் அங்கு குறிக்கப்பட்டுள்ளது. யோசுவா 24:15 யோசுவா தன்னை தான் வழிநடத்தும் அந்த மக்களை பார்த்து 2 சாய்ஸ் கொடுக்கிறார். நதிக்கு அப்புறத்திலே உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களா அல்லது கர்த்தரை சேவிப்பீர்களா என்று அறைகூறு விடுகிறார். வேதாகமத்திலே 2 தோட்டங்கள், ஏதேன் தோட்டம், கெத்செமனே தோட்டம்.